சுப்ரீம் கோர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வேரியஸ் டைப்பில் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ போஸ்டிங் தகுந்த மாதிரி மேக்ஸிமம் 78,000 வரைக்கும் கூட உங்களுக்கு சேலரி சொல்லியிருக்காங்க கைஸ். ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி fresherselect.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ் லிசன், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதோட லிங்க்கு அப்ளை லிங்க்னு சொல்லிவிட்டு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக செக் பண்ணிக்கிங்க. சுப்ரீம் கோர்ட்லேருந்து டேரெக்டாக அந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாகவும் பார்க்கலாம். இதுக்கு தமிழ்நாடுன்னு மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருந்தாலே இதுக்கு எலிஜிபிள் தான், தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு போஸ்டிங் அசிஸ்டன்ட் எடிட்டர் கேட்டகிரி. இதோட சேலரி வந்து பார்த்திங்கன்னா 78,800 வந்து பார்த்திங்கன்னா பேசிக் பேவே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து இன்னுமே வந்து நிறைய அலவன்சஸ் வந்து இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இனிஷியலாகவே வந்து ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து 80,000க்கு மேலே தான் உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லாவில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லைனா வந்து மஸ்ட் பி எ மெம்பர் ஆஃப் தி இங்கிலீஷ் பார், ஸோ அதாச்சும் பார் கவுன்சிலில் வந்து இருக்கணும். ப்ளஸ் அப்படி இல்லைனா வந்து ஏதாச்சும் ஒரு ஹைகோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அட்டார்னி அந்த பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக உங்களுக்கு நாலேஜுமே இருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ சம் எக்ஸ்பீரியன்ஸுமே கேட்டிருக்காங்க கைஸ், அதையுமே செக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் டெஸ்ட்டு பேஸ் பண்ணி தான் ஹையர் பண்ண போகிறாங்க, அதுக்கான டீட்டெயிலுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்டகிரி. இதோட பேசிக் பே 67,700. இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இனிஷியலாகவே 70,000க்கு மேலே உங்களுக்கு சேலரி இருக்கும். ஏஜஸை பொறுத்த வரைக்கும் மினிமம் 30, மேக்ஸிமம் 40 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் டிகிரியில் வந்து மியூசியாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் சம் ஓரியன்டாக லைக் இந்தியன் ஆன்டிக்யூட்டிவ்ஸ், மியூசியம் டெக்னிக்ஸு, ஸோ இந்த மாதிரி ஓரியன்டாக வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் கம்ப்யூட்டர் ஆப்ரேஷன் பற்றின நாலேஜுமே இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான ரிட்டன் டெஸ்ட் டீட்டெயில், இன்டர்வியூ டீட்டெயில், கம்ப்யூட்டர் டெஸ்ட் டீட்டெயில் அதெல்லாமே சொல்லியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்த போஸ்டிங் சீனியர் கோர்ட் அசிஸ்டன்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 47,600 பேசிக் பே. இது இல்லாமல் நிறைய அலவன்சஸ் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து இனிஷியலாகவே 50,000க்கு மேலே தான் சேலரியே இருக்கும். 35 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கேயுமே மாஸ்டர் டிகிரியில் வந்து மியூசியாலஜி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கம்ப்யூட்டர் பற்றின ஆப்ரேஷன் வந்து இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். ஸோ இதுக்குமே வந்து சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் பேட்டர்ன் என்ன, கம்ப்யூட்டர் டெஸ்ட் என்ன, இன்டர்வியூ என்னன்றதையும் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் லைப்ரரியன் கேட்டகிரி. இதுக்குமே வந்து 47,600 சேலரி சொல்லியிருக்காங்க. பேசிக் பே மட்டும் அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து 50,000க்கு மேலே வந்து உங்களுக்கு வந்து சேலரி இருக்கும். 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிகிரி இன் லைப்ரரி சயின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பற்றின நாலேஜுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரிட்டன் டெஸ்ட் டீட்டெயில், இன்டர்வியூ டீட்டெயில் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து எப்படி ஷார்ட் லிஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற மெத்தடுமே நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தாச்சு. ஸோ இஃப் இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னா ஹெல்ப்லைனுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்டை கிளாரிஃபையும் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி, எஸ்டி, எக்ஸர்விஸ்மேன், பிடபிள்யூடி அவங்களுக்குலாம் 750 ருபீஸும், அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க 1,500 ருபீஸ் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 8th மார்ச் வரைக்கும் வந்து நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.